Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோ நீட் 2024க்கு ஆன்லைனில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், இல்லைன்னா இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அப்படிங்கிறத போட்டுட்டோம். பார்க்குறவங்க பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த பார்ட் 2 வீடியோவையும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. எதனால் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு 3 கால் வந்தது. அந்த 3 காலில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயத்தை இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தவறை யாரும் செஞ்சிடக்கூடாது. அதே போல் வீடியோ போடுறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீட் 2024க்கு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாணவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவையும் பார்த்துருங்க. அட் த சேம் டைம் இன்னமும் டைம் நிறைய இருக்குதுன்னா இன்றைக்கி தேதி 19 பிப்ரவரி 2024 ஓகேங்களா. லாஸ்ட் டேட்டு மார்ச் 9, 2024. அப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 டேஸ், அதில் ஒரு 8 டேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 18 டேஸுக்கு பக்கம் உங்களுக்கு டைம் இருக்குது. டைம் எடுத்து பொறுமையாக தப்பில்லாமல் செய்யுங்க. மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு அதன் பிறகு அதுக்கு என்ன சொல்யூஷன், இல்லைன்னா நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற பதட்டத்தோட உங்களுடைய படிக்கிற நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஒரு பேனிக்லேயே இருக்கணும், என்ன ஆகுமோ அப்படிங்கிறது. நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இது இனி அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அதே நேரத்தில் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டவங்க ஃபர்தராக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறக்கும் உங்களுடைய பதட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்பாக நீட் 2024னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து, அதே போல் இன்றைக்கி தான் நான் அப்ளிகேஷன் போட போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் டில் த அட்மிஷன் வரைக்கும், அட்மிஷன் அப்படிங்கிறது நீங்கள் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ ஆர் செகண்ட் ரவுண்ட்லேயோ, ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அது வரைக்குமான என்டையர் பேக்கேஜில் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். அதே போல் நீட் 2024க்கு எனக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு கைடன்ஸ் தேவை, இல்லைன்னா நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்றவங்களுக்கும் நாம் அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சௌரியப்பட்டதுன்னா நேரில் செஞ்சுக்கலாம், நேரில் அப்ளை பண்ணிக்கலாம் என்னை மீட் பண்ணி. இல்லை நான் லாங்கில் இருக்கிறேன் அப்படின்றவங்க நான் கேட்குற தகவலை வாட்ஸ்அப்லேயோ ஆர் ஃபோன் கால்லையோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க, அதாவது எனக்கு உங்களுடைய தகவலை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆன்லைனில் செஞ்சு கொடுக்குறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய தகவல்கள் பாதுகாப்புடன் வைத்திருக்கப்படும் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தையும் நம்ம இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் SAP வியூஸ் சார்பாக. அதே போல் நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைங்கிறவங்களும் கால் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த விஷயத்தை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேரண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. இந்த ஒருத்தர் அப்படிங்கிறது ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிற மெசேஜ் கிடையாது. கால் பண்ணவங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த தவறை யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்த ஒரு மாணவர் அப்படிங்கிறத நான் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்த்துக்கும் காமனாக சொல்கிறேன். ஓகேங்களா. நான் இதை ரொம்ப சென்சிட்டிவாகவே போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் தான் இந்த வீடியோவை தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இந்த தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ரிலீஜியனை சேர்ந்த ஒரு மாணவி, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க அப்படிங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் அப்படிங்கிற ரிலிஜியனை சேர்ந்த ஒரு மாணவி, அவங்க பேர் ஒய்,
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மதசார்புடைய உடை அணிஞ்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ட்ரெஸ் கோடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து சரியாக கவர் ஆகலை. ஸோ நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணியாச்சு, கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இல்லை இந்த டவுட் இருக்கிறவங்களும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வர்றவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் யோசித்து வீடியோஸ் எல்லாம் தரவாக பார்த்துட்டு அதன் பிறகு அப்ளிகேஷன் போடணும். மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி எந்த ஒரு ரிலீஜியனையோ இல்லைன்னா எந்த ஒரு மாணவரையோ அல்லது எந்த ஒரு மதத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ நம்ம வந்து சுட்டி காட்டலை. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டுமே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோங்கிறத ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமர் சொல்லிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எக்ஸ் அப்படிங்கிற அந்த மாணவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து சரியாக விசிபிள் ஆகலை. இப்போ இதுக்காக ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னா நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா இப்போது இந்த மாதிரி நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னது அப்படின்னா, லாஸ்ட் பேஜில் உங்களுடைய நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினுடைய லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அஃபீஷியல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மிஸ்டேக் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயில் பண்ணிடுங்க. இப்போது அப்ளிகேஷன் ரிஜெக்ட்டுக்கான மேஜர் ரீசன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா பழைய வீடியோ பார்க்கல, எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்காக நான் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்சைன்டாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இது எல்லாமே உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. மோர் தேன் 1 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதே போல் காது கிளியராக விசிபிளாக இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஓகேங்களா? சார் நான் இதெல்லாம் பண்ணல சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மிஸ்டேக்கு நானும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? 99.9% ஓகேங்களா, ரிமைனிங் 1% வந்து நான் இப்போ அஷூரன்ஸ் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துட்டேன்னா ஒருவேளை என்டிஏ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணலைன்னா சார் நீங்கள் தாங்க சார் சொன்னீங்க அப்படின்ட்டு திரும்ப என் மேலே நீங்கள் கையை காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் சைடில் சேஃபராக வச்சுக்கிறேன். 99.9% உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு வச்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ பொலராய்டு அண்டு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஃபோட்டோஸ் ஆர் நாட் அக்செப்டபிள். அதாவது வேறு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து அதை மார்ஃபிங் பண்ணியோ இல்லைன்னா அதிலிருந்து வேறு ஏதாவது கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரி இல்லைன்னா வந்து அதுக்குன்னு இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பெல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் நாட் கம்ப்ளைங் வித் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வித் அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப் ஆர் லியபிள் டு ரிஜெக்டட். இப்போ இது வந்து நம்ம சொன்ன அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோகிராஃப் ஷல் பி ரிஜெக்டட். இது வந்து நம்ம சொன்ன ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே. இது தவிர நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகுமா, இல்லைன்னா அப்ளிகேஷனில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஃபிங்கர்ஸ் வைக்கும்போது அதில் எனக்கு லெஃப்ட்டு ரைட்டு நான் வந்து மாற்றி வச்சுட்டேன்,
இல்லைன்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ரைட் ஹேண்ட் வச்சுட்டேன், ரைட் ஹேண்ட் இருக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் ஹேண்டுன்னு வச்சுட்டேன், அதே போல் ஸ்பெசிமெனில் கீழே லெஃப்ட் ரைட்னு எழுதியிருக்காங்க, நான் எழுதாமல் விட்டுட்டேன், அந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஃபோட்டோகிராஃப் சரியாக இருக்கணும், 80% கவர் ஆகிருக்கணும், ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து காது, கண் இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் நான் படிச்சுட்ருக்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு, நான் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரடியாக ஒரு மெயில் போட்டுருங்க. எங்கே மெயில் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயும் அதை என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆக போகுது, அன்சைன்டு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது இந்த எதுக்காக 2 அப்ளிகேஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க, அது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. சார், நான் அந்த அப்ளிகேஷனை நான் வந்து கன்சிடர் பண்ணல, நான் இன்னொன்று வேற ஒரு ஐடி வச்சு இன்னொன்று அப்ளை பண்ணுறேன், அது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? எல்லா பக்கம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் இல்லாமல் இருக்காது. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், மோர் தேன் 1 அப்ளிகேஷன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போது ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து உங்கள்கிட்ட செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க, நீங்கள் கொடுத்துருக்கும் தகவல் தவறாக இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா, ஆஃப்டர் த அட்மிஷன் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கடைசி பேஜ் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கான கொரீஸ் இருக்குது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு மார்னிங் 10 AM to 5 PM கால் பண்ணிடுங்க. உங்களுடைய கொரீஸை வந்து இமெயில் neat@nta.ac.in இந்த மெயிலுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோட, ஓகேங்களா, உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் இருக்கும். அதே போல் உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் பாக்ஸில் இருக்கும், அங்கேயும் போய் பார்த்துருங்க. ஒருவேளை இமெயில் ஐடியில் இல்லை அப்படின்னா ஆல் மெயில்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய மெயிலில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த மெயில் மாட்டியிருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல் மெயில்ஸை கிளிக் பண்ணி இன்பாக்ஸில் கிளிக் பண்ணி எல்லா மெயில்ஸையும் செக் பண்ணிடுங்க. சரி, இப்போ வந்து இது எங்கேது, ஒரே செகண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாக யூஸிங் அன்ஃபேர் மீன்ஸ், ஒரே செகண்டு, கரெக்டான இடத்துல இந்த இடத்துலங்கிறத சொல்லிடுறேன். அதாவது இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தவறுகள் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 164 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ensure that the correct data is submitted in the online application. Any correction pertaining to the photograph, ஓகேங்களா, டு த ஃபோட்டோகிராஃப், இதை தான் சொன்னேன் நான். இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு கேண்டிடேட் கேட்டதை அண்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி இன்டிமேட்டட். அப்படி உங்களுடைய புகைப்படமோ அல்லது உங்களுடைய கையொப்பமோ கிளியராக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவார்கள் அல்லது இமெயில் மின்னஞ்சல் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அந்த சேம் வில் பி அவைலபிள் இன் த கேண்டிடேட்ஸ் லாகின் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மெயிலையும் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மிஸ்டேக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அதுக்கான டியூரேஷன் கொடுப்பாங்க. இது எல்லாமே மார்ச் 9 பிறகு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்ச் 9 வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஓப்பன் பண்ண முடியாது, வேறு யாரும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ மார்ச் 9 பிறகு தான் உங்களுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பிழைகளை திருத்திக் கொள்ளலாம். அதர் பர்மிசிபிள் கரெக்ஷன்ஸ், அதாவது அனுமதிக்கப்பட்ட அந்த பிழைகளை மட்டும் திருத்திக் கொள்ளலாம். அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறது என்டிஏ தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? லாகின் அக்கௌண்ட் ஒன்லி டியூரிங் தி ஷெட்யூல் ஃபிக்ஸ்டு ஃபார் த சேம். கேண்டிடேட் மே என்ஷூர்
கிளியர் ஃபோட்டோகிராஃப்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், கிளியர் ஃபோட்டோகிராஃப்ஸ். இது யாருக்கு? இனி ஃபில்லப் பண்ண போகிற மாணவர்களுக்காக. கிளியர் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்டு சிக்னேச்சர் ஆர் அப்லோடட். ஓகேங்களா? அதனால் தெளிவான புகைப்படம், தெளிவான கைரேகை, தெளிவான கையொப்பம் அதையெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. தேர் ஆஃப்டர், அதன் பிறகு நோ ரெக்வெஸ்ட் ஃபார் கரெக்ஷன்ஸ் வில் பி என்டர்டைன்ட் எக்ஸப்ட் வென் த விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஓப்பன். ஓகேங்களா? அப்போது இந்த பிழைகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு டேட்டு சொல்லி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபோ இல்லைன்னா சிக்னேச்சரோ, ஓகேங்களா, தம்ப் இம்ப்ரெஷன்லேயோ ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க, இல்லைன்னா எஸ்எம்எஸ் வரலாம். அதை பார்த்துட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப பாருங்கள். எதனால் அப்படின்னா மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு அதன் பிறகு புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா மிஸ்டேக் நடந்துருச்சு, நீ ஒரே வழி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும், மெயில் போடணும். அதன் பிறகு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமான நம்பர். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும், பிழை செய்த மாணவர்கள் அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க. எத்தனை பேர்த்தினுடைய ஃபோனை அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் லைன் கிடைக்குமா, இதெல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே பிழை செய்தவர்கள் தங்களுடைய பிழையை திருத்திக் கொள்ளலாம். இன்னமும் போடல அப்படின்றவங்க இதை கருத்தில் கொண்டு கவனமாக பொறுமையாக செய்யவும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர், அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் நடந்ததை சொல்கிறேன். நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்களுக்கு ஸ்லாட் வைஸாக ஒரு 15 டேஸ்லேருந்து, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஓப்பன் ஆன 15 நாள்லேருந்து யுவர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட், இல்லைன்னா யுவர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரியான மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும், ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும். இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாராவது நீட் 2024 எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். அப்போது அதே மெத்தேடை இந்த வருஷம் ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் கால அவகாசத்துக்குள்ளே யாரெல்லாம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டு, யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டு அப்படிங்கிற மெசேஜ் வரக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.